குச்சியா ஆ இதோ பூனை பால் குச்சிதா இல்லையா தெரில குச்சினே இருக்குது பாரு துணியை மடிக்கணும்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈவினிங் டைம்லேயே ஏந்து டீ குடித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை பூனை வந்தது, அதுக்கு கொஞ்சம் பாலை ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறேன் இல்லைங்களா, இட்லி பொடி, கொள்ளு பொடி, கறிவேப்பிலை பொடி, சிறுதானிய சத்து மாவு, நவதானிய தோசை மாவு, கடலை உண்டை, எள்ளு உண்டை அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேங்க. நான் வந்து ரெகுலராக எடுத்துன்னு போய் எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் எடுத்துன்னு போய் கொடுப்பேன்னா. இன்றைக்கி ஒரு அக்கா வந்து ஃபோன் போட்டு என்னென்னம்மா இருக்குது பொடிலாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பொடிலாம் காலி ஆகிடுச்சுனாங்க. சரி என்னென்ன பொடி இருக்குலான்னு போய் பார்த்தா வந்து கறிவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி, எள்ளு பொடிலாம் இருக்குது. சரி எடுத்துன்னு போய் இப்போ கொடுக்கலான்றதுக்காக தான் என்னென்ன பொடி இருக்குதுன்னு பார்த்தா, நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுறதால அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா இட்லி பொடியோ கொள்ளு பொடியோ இல்லை சத்து மாவில் நிறைய உங்களுக்கே தெரியும். நான் வந்து 30 வகை போட்டு நல்ல முறையில் அரைச்சி ரெடி பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நவதானிய தோசை மாவு ரெடி பண்ணுறேன். நவதானியம் சூப்பராக உடம்புக்கு ரொம்ப, அதுவும் இந்த வெயில் டைமில் சத்து மாவு, நவதானிய தோசை மாவு, கறிவேப்பிலை பொடி எல்லாமே நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் நான் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.